தச்சு வேலைக்கு ஒரு 3 பேர் வேணும். நீ வா நீ போ. இரும்பட்டைக்கு ஒரு 3 பேர் வேணும். வளர்ந்தவனே நீ வா. ஏய் பச்சலுங்கி நீ வா. இன்னைக்கு அவ்வளவுதான். இனிமேல் வேணா நான் கூப்பிடுறேன். கிளம்பு போ ஏமா போமா கிளம்பு. இதுல முக்கியமா திருச்சி கிழக்கு பார்க்கும்போது சமீபத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க. திருச்சி கிழக்குல நீங்க நிக்க போறீங்களா அப்படின்றதுக்கு இல்லைன்னு சொல்லல, அவர் பரிசீலனையில இருக்கு அப்படிங்கும் போது ஒரு ஸ்டார் பிளேயர் இறங்குறாரு அப்படின்னா இடைத்தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா தானே இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். தோத்துட்டாருன்னா எவ்வளவு அசிங்கமாயிடும். மீண்டும் தோல்வினா அது அசிங்கங்க. அது ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே, தோத்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க உனதான் தெரியுமா? சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி. விஜயே களத்துல போய் நிப்பாரு திருச்சி கிழக்குல. அவ யோசிச்சு பாருங்க உங்க கதை என்ன. ரெண்டாவது கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்ந்தே குளத்தூர்ல தோத்தீங்க. இப்ப அத்தனை பேரும் இல்லைன்னா ஆனா பலம் மிகுந்த போட்டியா இருக்குமா சார்? நீங்க நிறைய முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் திமுக காரன் தேர்தல்னா பம்பரமா சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கதை இப்ப கிடையாது. தேர்தல்ல திமுக பம்பரமா சொல்வான்லாம் நான் சொன்னது உண்மைதான். இந்த தேர்தல்ல விஜய்ன்ற சூறாவளி முன்னால அந்த பம்பரம் எல்லாம் பறந்து போச்சு. நடந்து வரும்போதே கோயில் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம ஊரு சுயமரியாதை எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. நேற்று முளைத்த காளான்னு நான் போனோம்னா திருப்பி தப்பா போயிடும். அதனால விட்டுருவோம். அது ஜனவரி மாசம் வர்ற ஜனவரி மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துரும். அதுக்கப்புறம் அரமீசை ஒரு ஆள்கிட்ட பிடிச்சி நம்ம அப்ப பேசிக்கிருவோம். சரியா? அரமீசை பாரதிட்ட அப்ப பேசிக்கிறோம். ஒரு பக்கத்து மீசைடா ஏதோ பேசுற மிதிச்சு மிதிச்சு. நீ என்ன நிக்கிற? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க இவனே எடுக்க. ஏய் போடா. ஏய் துண்ட கீழே போடுறா. அப்படியே போ போடா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. 2 கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்ததுக்கு அப்புறமும் மூத்த பையன் 20-21 வயசு கல்யாண வயசுல இருக்கும் போதும் இருக்கிற டைம்லையும் ஒரு சினிமா நடிகையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பாலிடால் குடிச்ச உங்க கதை தான் நாடு இருந்த கதை. பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? அடுத்தது ஸ்ரீரெட்டிங்கிற பொண்ணை கிரீன் பார்க்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்ணு பொப்பாரி வச்சு நீங்க என்னென்ன பண்ணுனீங்கன்னு சொன்ன கதை நாடறிந்த கதை. இது சினிமா நடிகைகள் குற்றம் சாட்டிய கதை, சினிமா நடிகைகளுக்காக பாலிடாலை குடித்த கதை, இன்னும் நிறைய கதை வருது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருக்காங்க. விலைமாது வீட்டுக்கு போயிட்டு கொடுத்த பணத்தை திரும்பி போய் அதே பெண்ணை மிரட்டி விலைமாதுவிட்டம் இருந்த அந்த பணத்தை பறித்த தாத்தாவின் வனவாச கதை உலகம் பூராம இருந்த கதை. என்னாச்சுக்கா? ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி. போன போட்டக்கா வெட்டு தள்ளு. அவன் போன எனக்கு என்ன ஏன் காசையில எடுத்துட்டு போயிட்டான். அவர்தான் கலைஞர் அஞ்சுக செல்வர். உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிச்சனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து
ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இப்போ ஒரு கார் வாங்கிக்கிறாப்புல 2 கோடியில் ஒரு பெல்ஸ் கார் ஒன்று வாங்கிக்கிறாப்புல போல. எந்த வேலைக்கு போறாப்புல சீமான? அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடும் போது யாராவது கேள்வி கேட்டா இவனுக்கு இப்படிதான் ஒரே ஏறிடும். எந்த வேலைக்கு போறாப்புல? நம்மளாவது தெரு மைக் எடுத்துன்னு வரோம், மார்க்கெட்டுக்கு 3 மணிக்கு எழுந்து வரோம், கஷ்டப்பட்டோம், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 2000 சம்பாதிக்கிறோம், மாதம் ஒரு 50 ரூபா நான் வாங்கலாம் காரு. நீ எந்த வேலைக்குமே போகல, உனக்கு 2 கோடி காரு எப்படி? வீட்டு வாடகை 3 லட்சம், 15 பேர் உங்க வீட்டில் வேலை செய்யறான். 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய இடத்துல போய் அவனை திட்டு இவனை திட்டு நான் ஒன்று சரண்டர் ஆயிரேன்னா அப்புறம் காரு இல்லை, பிளைட்டு கூட வாங்கலாம் தான் சீமான். மக்களை ஏமாத்துறாப்புல, மக்கள் ஏமாந்து கூட என்ன வேறாலும் 10 பேர் கூட சுத்துறான். இதுதான் என்ன? இனிமே அவனுக்கு செலவு பண்றதுக்கு காசு தான் பத்தாது. நாங்க தர்றோம். அது அப்படி போடுறாச்சா? அப்படி போடுங்கப்பா. அந்த பவானி பல பஞ்சு பஞ்சாக்கி சோழிய முடிச்சு விடுறேன். மத்த எல்லா பசங்களையும் சொல்லி வசூல் பண்ணி வைங்க. போங்க. 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி தொடர வேண்டும், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருப்பம் என மதுரையில் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எரியுதடி மாலா பேனர் போடு, மாலா எரியுதடி பேனர் போடு. 5 ஆண்டு நீடிக்க கூடாது என்பது திமுக அதிமுக விருப்பம். நீடிக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு வரலாற்று வாய்ப்பு கிடைத்த இவர்களுக்கு ஒரு முக்கியம். IUML என்னைக்கு ஆட்சிக்கு வர்றது, அது என்னைக்கு ஒரு அமைச்சர் உட்காரு, விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு உட்காருது, அவரே சொன்னார்ல என்னை முதலமைச்சராக பத்தி பேசும்போது அதெல்லாம் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்கப்பா நான் சொன்னேன். ஏன்னா அது கனவுல கூட சாத்தியமில்லாத விஷயமா இருக்கும்னு அவரே கருதுறாரு. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது, யாரையும் நான் முதல்வராக்க விட மாட்டேன். இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க, ஆனா திமுக ஆதரவுல நீங்க முதலமைச்சர் ஆகலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் காங்கிரஸ் கட்சி இப்படி குடுகுடு ஓடி போய் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு 6ஆம் தேதி காலைல போய் முதல் நாள்ட்டாங்க. அப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, நமக்கு கிடைக்காத வரலாற்று வாய்ப்பு வாராது மாமணியா கிடைச்சிருக்கு, அதை விடக்கூடாது அப்படிங்கிறது தான். விடவே மாட்டேன். இந்த தாவேகாவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும், நாங்க துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முஞ்சிச்சா திமுக அவ்வளவு, டாடா பாபே சொல்லி கிளம்பிட்டீங்க, முஞ்சிச்சா திமுக அவ்வளவுதானா? திமுகவுக்கு சோழி முடிஞ்சான்னு கேக்குறீங்க. திமுகவுக்கு சோழி எப்ப வேங்கவயல் பிரச்சனையில போய் உள்ள அதுக்கு தீர்வு கொடுக்கல பாத்தீங்களா, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.